शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला नालावदि श्लोकम्। शब्दोऽयमीश्वर इति श्रुति गोचरस्सन् आनीलकण्ठम् अवतंसित चन्द्रलेखं स्वामेव बोधयति नाथ निजार्थपोषात् अन्यं पुनः प्रकरणादि निपीडनेन। இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஈஸ்வர சப்தத்தை எடுத்துட்டு இருக்கார். இந்த ஈஸ்வர சப்தமானது ஒன்னத்தான் குறிக்கும். அதாவது வேற எதையுமே பக்கத்துல உள்ள இதை ஆலோசனை பண்ணாமல் ஈஸ்வரக அப்படின்னு சொன்னா யாரு தெரியற அப்படின்னு கேட்டா நீதான் தெரியற. வேற யாரையாவது சொல்லணும்னு சொன்னா அப்போ பக்கத்துல உள்ள பிரகரணாதிகளை பரிகரணம் பார்த்துதான் சொல்லணும். நான் உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன். ஸ்ருதி கோச்சரகான காதால கேட்டால்னு அர்த்தம். ஈஸ்வரஹா இது சப்தஹா அயம். ஈஸ்வரஹா அப்படிங்கிற இந்த சப்தமானது எப்போ காதால் கேட்கப்படுகிறதோ, இந்த சப்தம் மாத்திரம், அப்போ சுவாமியவ போதயதி உன்னத்தான் அந்த உடனே நமக்கு என்ன அர்த்தம் மனசுல வருது? நீலகண்டம், அதாவது கண்டத்துல கருப்பா இருக்கு. அவதம்சித சந்திரலேகம், தலையிலே அந்த சந்திரனுடைய திரைய வச்சுருக்கார், அதாவது அலங்காரமா வச்சுருக்கார். இப்பேற்பட்ட சுவாமி தான் ஞாபகத்துக்கு வர்றார். இது வேற பக்கத்துல உள்ள பிரகரணாயகன மற்ற சப்தங்கள் எல்லாம் வச்சுண்டு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லல. ஈஸ்வரகான்னு சொன்னா இதா அர்த்தம் வருது. நிஜார்த்த போஷா, அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா இவ்வளவுதான் கிடைக்கும். ஆனா இதே சமயத்துல நான் வேற ஒரு சாதாரண பிரயோகம் ஒண்ணு காமிக்கிறேன். அயம் நரேஸ்வரஹா அத்திர சமாகதா அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி வர்ணிக்கின்ற இருக்கிறச்சே, அப்போ அவனை சொல்றச்சு ஈஸ்வரஹா, இவர் தான் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஈஸ்வர சப்தத்தால இந்த அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம்னா அங்க ஒரு ராஜாவை நரேஸ்வரஹான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ பிரகரணாதிகளை வச்சு ஈஸ்வர சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம சங்கோச்சப்படுத்தி எடுத்துக்கணும். ஆனா அதனுடைய சுவாவமா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கறச்சே வெறும் ஈஸ்வரஹான்னு சொன்னா இந்த சுவாமி தான் அந்த சப்தார்த்தமாக நமக்கு தெரிகிறார். அதனால மற்ற அர்த்தத்தை இந்த ஈஸ்வர சப்தத்தால சொல்லணுமே ஆனால் அப்போ பிரகரணாதி நிபீடனம் பண்ணணும். அந்த பிரகரணாதிகள் எல்லாம் ஆலோசனை பண்ணி அந்த சப்தத்தை கொஞ்சம் மடக்கி உடைச்சு இந்த மாதிரி இந்த அர்த்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மற்ற அர்த்தத்துக்கு கொண்டு போகணும். ஆக நீலகண்டம் பிரசாந்தம்னு அந்த பரமேஸ்வரனை சொல்றதுக்கு இந்த ஈஸ்வர சப்தம் எந்த பிரகரணத்தையும் அபேட்சிக்கல, வேற எந்த பதாந்திர சமபிவியாகாரம் கூட இருக்கக்கூடிய பதத்தையும் அபேட்சிக்கல. ஈஸ்வரகான்னு சொன்னா யஸ்மின் ஈஸ்வர இத்யனன்ய விஷய சப்தோ யதார்த்தாட்சர அப்படின்னு காளிதாசர் சொன்ன மாதிரி நேரடியா சுவாமி குறிச்சுடுறது. ஆனா மற்ற அர்த்தத்துல இந்த ஈஸ்வர சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும்னு சொன்னா அப்போ பிரகரணாதிகள் எல்லாம் ஆலோசனை பண்ணினா தான் அந்த அர்த்தத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறது காரணம். ஆக சுவாவத்தா ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வரனை தெரிவிக்கக்கூடிய சப்தமாக இருக்கு. இது இங்க சொல்றார். வியுத்பத்தி பர்யாலோசனையா ஈஸ்வர சப்தா நீலகண்டத்வாதி லக்ஷணம் தேவம் துவாமேவ ஆச்சஷ்டே இத்தியாக சப்தோயம் இது. ஈஸ்வரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு வியுத்பத்தி. இங்க வியுத்பத்தின்னு சொன்னா ஈஷ்டே இது ஈஸ்வரஹா. அது மாத்திரம் இல்லை, ஈஸ்வர சப்தத்துக்கு நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சக்தி கிரகம் வருது, அதையும் வியுத்பத்தின்னு சொல்லுவோம். இந்த வியுத்பத்தியை நம்ம ஆலோசனை பண்ணின்னு பார்த்தோமானால் இந்த ஈஸ்வர சப்தமானது இந்த நீலகண்டம் அவதம்சித சந்திரலேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை தான் நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றாங்க. அயம் ஈஸ்வர சப்தா ஸ்ருதி கோச்சரஹா
ஸ்ரோத்ரேந்திரிய விஷயா சன் ஆநீலகண்டம். ஆநீலகண்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுறார். காலகூட்ட விஷபக்ஷணாத் ஈஷன் நீலம் கண்டே யஸ்ய இதி சப்தம்யாः பூர்வநிபாதே கட்வாதிभ्यः பரவச்சனம் இது கண்டசப்தஸ்ய பரநிபாதः. வரிசையா சொல்லிட்டு வரேன். அயம் ஈஸ்வர சப்தः, இந்த ஈஸ்வர சப்தமானது, ஈஸ்வரஹாங்கிற இந்த சப்தமானது ஸ்ருதி கோச்சரஹா ஸ்ரோத்ரேந்திரிய விஷயசன், அதாவது காதால் கேட்கும் போது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது? ஆநீலகண்டம். ஆநீலகண்டம்ங்கிறதுக்கு காலக்கூட்ட விஷபக்ஷணாத்து, அந்த காலக்கூட்ட விஷத்தை சாப்பிட்டதுனாலே கொஞ்சம் நீளமாக கருத்து போச்சான் கண்டம். அங்க நீலகண்டகான்னு எப்படி வந்தது? கண்டே காலகான்னு வர வேண்டாமோ, கண்டே நீலகான்னு வர வேண்டாமோன்னு கேட்டா அதுக்கு சொல்ற சப்தம்யா பூர்வ நிபாத்தே. சாதாரணமா இந்த மாதிரி பகுவிரீகில சப்தமி விசேஷனே பகுவிரீகவுன்னு ஒரு சூத்திரம். சப்தமியந்தம் முன்னாடி வந்துடும், விசேஷணமும் பகுவிரீகில முன்னாடி வரும், ஆரம்பத்துல வரும். ஆனா கட்வாதிபியா பரவச்சனம் அப்படின்னு ஒரு வார்த்திகம் இருக்கான். சில சப்தங்களுக்கு மேலே, கட்வாதி சப்தங்களுக்கு மேலே சப்தம் எந்தம் பின்னாடி வரும். அப்ப அந்த விதத்துல நீலம் கண்டே யஸ்ய சஹா நீலகண்டா. கண்டே, கண்டேங்கிறது சப்தம் எந்தம் பரநிபாதமாக வந்தது. கண்டே சப்தஸ்ய பரநிபாதா. ஒரு கருப்பு நிறம் கண்டத்தில் எவருக்கு இருக்கிறதோ அவர் நீலகண்டர் அப்படின்னு கண்ட சப்தம் பின்னாடி வந்திருக்கு. கண்டே காலகான்னு சொல்றது அது முன்னாடி போயிருக்கு. அவதம்சித சந்திரலேகம், இதுக்கு அர்த்தம் எழுதுறார். சிரோபூஷணீகிருத சசிசகலம், அந்த சந்திரனுடைய பிறை ஒரு பாகம், அதை தன்னுடைய சிரஸுக்கு பூஷணமாக, தலையில அலங்காரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட துவாமேவ, உன்னையே, நிஜார்த்த போஷாத், அந்த ஈஸ்வர சப்தத்துக்கு ஐஸ்வர்யம் உள்ளவன்னு தானே அர்த்தம். இந்த ஐஸ்வர்யங்கிறது நிரதிசயமான ஐஸ்வர்யம் யாருகிட்ட இருக்குன்னு கேட்டா ஈஸ்வர்கிட்ட தான் இருக்கான், வேற யாருக்கிட்டையும் இல்லை. அது எப்படின்னு மேல நிரூபணம் பண்றாங்க. பரமேஸ்வரன் ஒருத்தர்கிட்ட தான் நிரதிசயமான ஐஸ்வர்யம், மற்றவாக்கிட்ட இல்லை. இது நிரூபணம் மேல ஆகப்படுது. நிரதிசயம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரஸ்யைவ, நிரதிசயம் ஐஸ்வர்யம் நிஜார்த்தா. இந்த சப்தத்துக்கு தன்னுடைய சொந்தமான அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டா நிரதிசயமான ஐஸ்வர்யம். அந்த நிஜமான அர்த்தம் ஒன்னிடத்துலதான் இருக்கு. நிரதிசயம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரஸ்யைவ, இந்த பரமேஸ்வரனுக்குத்தான் நிரதிசய ஐஸ்வர்யம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? வாயவீய சம்ஹிதாயாம், அங்க ஒரு கதை சொல்லிருக்கு வாயு சம்ஹிதையில. எப்படி? பிரம்மாதயோபி லோகானாம் சிருஷ்டி ஸ்தித்யந்த ஹேதவஹ நிகிரஹானுகிரஹ பிராப்தியா சிவஸ்ய வசவர்த்தினஹா. இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லக்கூடிய இவா எல்லாரும் கூட இவா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்கு இவாளுக்கு சக்தி இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் சிவனுக்கு வசவர்த்தினஹா, சிவனுக்கு அதீனமாக தான் இருந்துட்டு இருக்கலாம். எந்த விஷயத்துல? நிகிரஹானுகிரஹ பிராப்தியா சிவஸ்ய வசவர்த்தினஹா. இப்ப சொல்லக்கூடிய இந்த ஈஸ்வரன், இந்த ஈஸ்வரனுக்கு அவ அதீனம்தான். ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் அவளுக்கு வருது, நிகிரகமும் வருது. அதாவது இவ பண்ண தப்புக்கு தண்டனையும் கொடுக்கிறார், அனுகிரகமும் பண்றார். இது ரெண்டும் பண்றதுனாலே ஈஸ்வரனுக்கு அதீனமாகவே பிரம்மாதிகள் இருந்துருக்கா. சிவ புனः ந கஸ்யாபி நிகிரஹானுகிரஹாஸ்பதம் அதோ நிரதிசயம் ஐஸ்வர்யம் தஸ்யைவேதி நிச்சய. இது ஸ்லோகமா இல்லை, கொஞ்சம் எழுத்து மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் வேற யாருக்கும் அதீனமாக இல்லை. ஏன்னா வேற யாரும் இவருக்கு அனுகிரகம் பண்றதோ நிகிரகம் பண்றதோ இல்லையா, நான் நிகிரகானுகிரகாஸ்பதம். அதனாலே நிரதிசயம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரனுக்குத்தான். தஸ்தைவேதி வினிச்சய, அந்த மாதிரி இருந்தா ஸ்லோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுத்து கொஞ்சம் கூடுதலா வருது. அப்போ நிரதிசயமை ஸ்வர்யம் தஸ்தைவேதி வினிச்சய, எழுத்து கூட இருக்கு. அங்க பார்த்தா கிடைக்குமோ என்னவோ, ஆனா விஷயம் புரியுறது.
சிவனுக்கு மற்றவாள்லாம் அதீனமானவர்கள். ஏன்னா சிவன் அவளுக்கு நிகிரகமும் பண்றார், அனுகிரகம் பண்றார். ஆனா சிவனுக்கு யாரும் நிகிரகம் அனுகிரகம் பண்றது இல்லை. அதனால இவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கே, இவருடைய ஐஸ்வர்யம் நிரதிசயம். எச்ச இதம் ஈதிருக்கு ஐஸ்வர்யம் தச்ச சுவாதந்திரிய லட்சணம் ஸ்வபாவ சித்தஞ்ச அப்படின்னு ஆரம்பிச்சு வேலை போறதான். இப்போ ஈஸ்வரனுக்கு சொன்ன இந்த ஐஸ்வர்யம் இருக்கே, இதுதான் சுவாதந்திரம். ஒரு பரதந்திரம் இல்லை, வேற யாருக்கும் அதீனம் இல்லை. அதனால பரதந்திரம் இல்லை, சுதந்திரர். ஸ்வபாவ சித்தம் வேறு. இந்த ஐஸ்வர்யம் இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, இவர் ஏதோ அதுக்காக பெரிய தபசு பண்ணி இந்த ஐஸ்வர்யத்தை அடைஞ்சாருங்கிறது இல்லை. மற்றவாள்லாம் சாதிசேதமான ஐஸ்வர்யத்தை அடையறதுக்கு அவ பண்ணின புண்ணியம் காரணம். ஆனா இவருக்கு இந்த நிரதிசயமான ஐஸ்வர்யம் வரத்துக்கு காரணம் கிடையாது, அது ஸ்வபாவ சித்தம் சொல்றார். இத்தியாதி இதெல்லாம் அந்த வாயவிய சம்ஹிதையில இருக்குன்னு போட்டிருக்கார். அதை பார்த்தா நமக்கு பாட வேதம் கூட கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். தஸ்மாத் ஈஸ்வராதேவ பிரம்மாதீனாம் நிகிரகானுகிரக பிராப்தி ஸ்ருதி புராணேஷு பிரசித்தா. இப்ப இந்த ஈஸ்வரன் பிரம்மாதிகளுக்கெல்லாம் நிகிரக அனுகிரகம் எல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது அது எங்க தெரியறதுன்னு கேட்டா, அது பல புராணங்கள்ல இருக்கு, ஸ்ருதியில இருக்கு, புராணத்திலும் இருக்குங்கிறார். எங்க ததாஹி முதல்ல ஸ்ருதியை காண்பிக்கிறார். ஹரிம் ஹரந்தம் அனுயந்தி தேவாக விஸ்வசேஷானம் ரிஷபம் மதீனாம் அப்படின்னு மந்திரம் இருக்கு. இத்தியாதி இந்த மந்திரத்தை மேற்கொண்டு சொல்லக்கூடிய வாக்கியப்படி எப்படி வியாக்கியானம் பண்றானா, இந்த பரமேஸ்வரன் ஹரிம் மகாவிஷ்ணுவை இழுத்துட்டு போறாராம். ஹரிம் ஹரந்தம், ஹரியை ஹரணம் பண்ணி, அதாவது நரசிம்ஹாவதாரத்திலே அவருக்கு அந்த அவதாரம் ரொம்ப குரோதமா இருந்து சாந்தமாக முடியாத நிலையிலே அந்த நரசிம்ஹாவதாரத்தை இழுத்துட்டு போகக்கூடிய சரபாவதாரத்துல சுவாமி வந்தாராம். அப்ப அந்த அவதாரத்திலே அந்த ஹரியை இழுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விஸ்வசேஷானம் அந்த பரமேஸ்வரனை தேவாக அனுயந்தி, தேவதைகள்லாம் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா அப்படின்னு வர்ணனம் வருது. விஸ்வஸ்ய ஈசானம் ரிஷபம் மதீனாம், மதீனாம் ரிஷபம்னா உத்கிருஷ்டமான சர்வஜர்னுங்கிற அர்த்தம் கிடைக்கும். அப்படிலாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகாவிஷ்ணுவையே பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிருக்கார். அதே விஷயம் இந்த அர்த்தத்தை இவர் நினைக்கிறாங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, மேற்கொண்டு புராணத்துல அந்த கதையை சொல்றது. எப்படி சொல்றது? யோ கோரம் வேஷமாஸ்தாய சரபாக்கியம் மகேஸ்வரஹ நிருசிம்ஹம் லோகஹந்தாரம் சஞ்சகான மகாபலஹ. இந்த பரமேஸ்வரன் இருக்காரே, சரபம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பயங்கரமான ஒரு வேஷத்தை எடுத்துட்டு அந்த அவதாரத்துல அந்த மகேஸ்வரன் லோகத்தையே அழிக்க வந்த அந்த நிருசிம்ஹனை கொன்றார். சஞ்சகான மகாபலஹா, அவரை அடக்கினார். அவர் ஹிரண்யகசிபுவை மாத்திரம் அடக்கிட்டு பேசாம இருக்கல, உலகத்தையே அழித்து வந்துட்டார் நரசிம்மாவதாரத்துல கோபம் தாங்காம. அப்ப அப்பேற்பட்ட அந்த நரசிம்ஹாவதாரத்தை அடக்கிறதுக்காக இந்த சரபாவதாரத்துல சுவாமி வந்தார், அடக்கினார்னு வருது. ஹரிம் ஹரந்தம் பாதாபியாம் அனுயந்தி சுரேஸ்வரஹா, அந்த ஸ்ருதி அர்த்தம் இங்க போட்டிருக்கு. அந்த ஹரிய அடக்கி, நரசிம்மன் அவதாரத்துல இருந்த அவரை அடக்கி, பாதாபியாம் ஹரந்தம் அந்த கால்ல கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் அந்த சரபாவதாரத்தை அனுயந்தி சுரேஸ்வரஹா, பெரிய பெரிய சுரேஷ்டர்கள்லாம் அதை அனுசரித்து போயிட்டு இருக்கலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அங்க போய் பிரார்த்தனை பண்றாளாம் சரபாவதாரத்தை பார்த்து. மாவதி புருஷம் விஷ்ணும் விக்ரமஸ்வ மகேஸ்வர, ஹே மகேஸ்வரா, இந்த மாதிரி இந்த விஷ்ணுவை கொன்னுடாதுங்கோ, அவர் இருக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் பிரார்த்தனை பண்றா. மாவதி புருஷம் விஷ்ணும் அப்படின்னு. கிருபையா பகவான் விஷ்ணும் விகதார நகை கரைஹி. அப்ப அவர் என்ன பண்ணாரா, அவருக்கு கருணை, சரி இவரை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நகத்தை வச்சு
அப்படியே பிராண்டி கீறி விட்டுட்டாராம். விததார நகை கரைகி. அவர் சர்மாம்பரஹா மகாவீரஹா வீரபத்ரோ பபூவஹ. அவர் தான் சர்மாம்பரம், அதாவது தோலை உடுத்திக்கிறவர். மகாவீரன் வீரபத்ரங்கிறதும் அவரே தான். ச ஏகோ ருத்ரஹா தேயா சர்வேஷாம் சர்வசித்தையே இது பிருஹஜ்ஜாபால ஸ்ருதி. அவர் ஒருத்தர் தான் ருத்ரன், அவரைத்தான் தியானம் செய்ய வேண்டும், எல்லா விதமான இஷ்டசித்திக்காகவும் அவரை தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு பிருஹஜ்ஜாபால ஸ்ருதியில இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி விஷயம் பிரம்மாண்ட புராணத்திலும் இருக்கான். ததாச்ச பிரம்மாண்ட புராணே நிருசிம்ஹம் பிரதி வீரபத்ர வாக்கியம் பிரம்மாண்ட புராணத்துல பார்க்கலாம். அப்போ வீரபத்ரர் அந்த நரசிம்ஹாவதாரத்தை பார்த்து சொல்றார், ஸ்ருணுஷ்வ வச்சனம் மத்தஹ தவ ஸ்பஷ்டம் வதாம்யஹம் நரசிம்ஹ மதோன்மத்த யோனிதா. நான் சொல்றேன், நான் சொன்னதை கேளு, உனக்கு பழிச்சுன்னு ஸ்பஷ்டம் தவ ஸ்பஷ்டம் வதாம்யஹம், உனக்கு புரியும்படியா ஸ்பஷ்டமா சொல்ல போறேன். ஹே நரசிம்ஹா, மதோன்மத்தனா இருக்கியே, யோனி ரூப குணான்வித்த, நீ எந்த அந்த சிங்கத்திலேருந்து வந்திருக்கோ யோனிலேருந்து வந்திருக்கியோ அதே மாதிரி குணம் கொண்டவனா இருக்கியே, உனக்கு தெரியாது. கதாகத்தின் நஜானீஷே, இந்த எப்படி போறது, எப்படி வருது, எப்படி உலகம் உற்பத்தி ஆறுது போறதுங்கிறது உனக்கு தெரியல. தாமசி கலுத்தே மதிஹி, உனக்கு தெரியலையே, உன்னுடைய மத்தை தாமசம் தமோகுண பிரதானமாக இருக்கு. கிண்ண ஜானாசி விஸ்வேஷம் சம்பர்த்தாரம் பினாக்கினம், உனக்கு தெரியலையே இந்த சர்வ விஸ்வத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் அந்த விஸ்வேஸ்வரனான பினாக்கி பரமேஸ்வரன் தான்ங்கிறது உனக்கு தெரியலையா? அசத்வாதா அதிவாதச்ச வக்துர்நாசாய கேவலம். அப்படி இருக்கிறச்சே, நான் தான் எல்லா உலகத்தை படைக்கிறேன், காக்கிறேன், சம்ஹாரம் பண்றேன்னு சொல்றியே, இது இல்லாத பொய்வாதமாச்சே. அசத்வாதா, அது மாத்திரம் இல்லை, அதிவாதச்ச, கொஞ்சம் அதிசயத்தமான வாதம். கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சாமர்த்தியம் வருதாலும் அந்த சாமர்த்தியத்தை பெரிசு பண்ணி காமிக்கிறது, இதுதான் அதிவாதகா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அசத்வாதமும் அதிவாதமும் பக்துர் நாசாய கேவலம், யாரு அதை பேசுறானோ அவனுக்கு விநாசத்தை கொடுக்கும், அதனால இது கூடாது. பவிஷ்யசி ந ஜானாசி கிம்பா சங்கயம் எஷ்யசி, நீ உனக்கு தெரியாது நீ இருப்பியா இல்லையான்னு, நீ இருப்பியா இல்ல சங்கயம் ஏஷ்யசி, இல்லாம போயிடுவியாங்கிறதே உனக்கு தெரியாது. அதனால ஸ்ருணுஷ்வ மதம் உத்ஸ்ருஜ்ய ஸ்வரூபஞ்ச சேஷ்டிதம், உன்னுடைய மதத்தை விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன். உன்னுடைய ஸ்வரூபம் என்ன, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத உனக்கு சொல்லித்தரேன். ஸ்ருத்யுக்தம் சந்திரச்சூடஸ்ய பிராதான்யஞ்ச ஸ்வதந்திரதாம் பிரகிருதிஸ்துவம். ஸ்ருணுஷ்வான்னு அதுல சேர்க்கணும். ஸ்ருதியில சொல்லியிருக்கு சந்திரச்சூடனான அந்த பரமேஸ்வருடைய பிராதான்யமும், அவர் தான் சுதந்திரர் அப்படின்னு சொல்லி அவருடைய சுவாதந்திரமும் சொல்லப்பட்டிருக்கே, அதை நீ கேளு, நான் சொல்றேன் கேளு. பிரகிருதிஸ்துவம் புமான் ருத்ரஹா त्वयि तद् वीर्यमाहितं वंशसकाशात् प्रकृतौ श्रुत्यर्थोऽयं सनातनः. அதாவது ஹே விஷ்ணுவே, நீ பிரகிருதி தானா வேலை செய்யாது. அது பிரகிருத்தினா எல்லாத்தையும் உண்டு பண்றது வாஸ்தவம். ஆனா உண்டு பண்றதுன்னா அது தனியா இருந்துன்னு பண்ணாது, புருஷன் கூட இருந்தா தான் முடியும். அந்த புருஷன் யாரு? புமான் ருத்ரஹா. துவயி தத் வீரியம் ஆகிதம், அந்த புருஷனுடைய வீரியமானது உன்னிடத்துல கலந்திருக்கிறதுனால தான் உன்னிடத்துல இருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் உற்பத்தியா இருக்கு. பும்ச சகாஷாத் பிரகிருதோ பிரசுத்தியர்த்தோயம் சனாதனஹா. அந்த புருஷனிடத்திலேருந்து பிரகிருதிக்கு இப்பேற்பட்ட வீரியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஸ்ருதி சொல்றது, சனாதனமான ஸ்ருதி சொல்லக்கூடிய விஷயம் இது. துவன்னாபி பங்கஜா ஜாதஹ பஞ்சவக்த்ரஹ பிதாமஹ தஸ்மின் துவயி பிரம்மணி ச ஸ்திதோ வியாபி சிவः புனः. உன்னுடைய நாபி பங்கஜம்னு இருக்கே, அந்த நாபியிலேருந்து ஒரு தாமரை வருது, அந்த தாமரையில பிரம்மா பிறந்திருக்கார். பஞ்சவக்த்ரஹ, சதுர்முகம் இல்லை 5 முகம் கொண்ட பிரம்மா
பிறந்தார். தஸ்மின் துவயி, இப்பேற்பட்ட பிரம்மாவுக்கு பிதாவா இருக்கக்கூடிய உன்னிடத்திலும் உன்னிடம் பிறந்த அந்த பிரம்மாவிடத்திலும் ஸ்திதோ வியாபி சிவ புனகா, சைத்தன்ய ரூபமாக அந்த சிவன் வியாபிச்சுட்டு இருக்கார். சிருஷ்டஞ்ச ஜகதாம் பூர்வம் சங்கரம் நீல லோகிதம் லலாட்டே அச்சிந்தயத் பிரம்மா லலாட்டே தோஷ்யதம் சிவம் தல்லலாட்டாத் சமுத்பூதः சம்போ சிருஷ்டியை சம்போः சிருஷ்டியை ந தூஷணம். சிருஷ்டஞ்ச ஜகதாம் பூர்வம் சங்கரம் நீலலோகிதம் லலாட்டே சிந்தயத் பிரம்மா. இவெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவர் இருக்கார். யாரு? சங்கரஹா நீலலோகிதா. அந்த நீலமாகவும் அதே சமயத்துல சிவப்பு நிறமும் கலந்த நீலலோகித ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவான் ஏற்கனவே இருக்கார். அவரை தன்னுடைய லலாட்ட ஸ்தானத்துல தியானம் பண்ணிட்டாரா பிரம்மா. அந்த லலாட்ட ஸ்தானத்திலே சிவனை சந்தோஷப்படுத்தி தல் லலாட்டாத் சமுத்பூதா சம்போஹோ சிருஷ்டியை ந தூஷணம் அப்படின்னு முன்னருக்கு. இது சரியா புரியல. அவருடைய லலாட்டத்திலேருந்து இவர் உண்டானாராம். யாரு? பிரம்மாதான் உண்டானார்னு தெரியுது. லலாட்டாத் சம்பூதா பிரம்மா. சம்போஹோ லலாட்ட, சம்போஹோன்னு இருக்கு. சமுத்பூத சம்பு அப்படின்னு இல்லை, சம்போஹோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா சம்புடைய லலாட்டத்தில் இருந்து இவர் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாடம் இப்படியேதான் இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. திரும்பியும் பார்க்கணும். சிருஷ்டியை ந தூஷணம். சிருஷ்டியை அப்படின்னு சொன்னா சிருஷ்டி வரத்துக்காக அவர் உண்டானார். யாரு? பிரம்மாவாக இருக்கணும். சம்பூரிய லலாட்டத்திலேருந்து பிரம்மா லலாட்டத்திலே அந்த பரமேஸ்வரனை தியானம் செய்து கொண்டதுனாலே அவருடைய லலாட்டத்திலேருந்து அவர் வந்தார். எதுக்காகனா சிருஷ்டி பண்றதுக்காக. இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பஞ்சபூதாத்மகம் சர்வம் பூர்வாதன்யத் பிரஜாயதே பூத சிருஷ்டி ததஹ தஸ்மாத் அநாத்யந்தேதரா பவத். அநாதி பஞ்சபூதாத்மகம் சர்வம். இந்த லோகத்துல நமக்கு தெரியக்கூடியது எல்லாமே பஞ்சபூதாத்மகம். இது அந்நித் பிரஜாயத்தை. சர்வம் பூர்வாதன்யத் பிரஜாயத்தே இருக்கு. பூர்வாத் அப்படின்னா என்ன? இது வச்சுக்கலாமோன்னு நினைக்கிறேன். காரணம்தான் பூர்வம். அந்த காரணத்திலேருந்து பஞ்சபூதாத்மகம் பூதம் உண்டாகிறது. முதல்ல தான் உண்டாகிறது. அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதத்துக்கு அப்புறம் தான் பூத சிருஷ்டி. பூத சிருஷ்டி ததா. அந்த பஞ்சபூதம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற பிராணிகளுடைய சிருஷ்டி வரலாம். தஸ்மாத் அநாதி அந்தேதரா பவத்து. இந்த சிருஷ்டியானது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனது. அதாவது அனாதியாகவும் தெரிய, ஆதி தெரியல அந்தமும் தெரியல, அப்படி பிரவாகம் கொண்டே இருக்கு. ஆகையால இது ஆதி அந்தம் இல்லாததாக தெரிகிறது. இயம் ஹி நிரதா சித்தா வேத சித்தாந்த பத்ததௌ. இயம் ஹி நிரதா சித்தா. இப்ப இந்த பூத சிருஷ்டியானது வேத சித்தாந்த பத்ததோனா வேதம் சொல்லி கொடுத்த, வேதத்தினுடைய சித்தாந்தமா இருக்கக்கூடிய வழி, சிருஷ்டியை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த விதத்திலே இந்த பூத சிருஷ்டியானது இந்த ரீதியிலே ஏற்பட்டிருக்கு. சிருஷ்டியர்த்தம் வரதானார்த்தம் ருத்ரோ பூத் தல் லலாட்டஜஹ. அப்படின்னா இந்த வாக்கியத்தை பார்க்கறச்ச என்ன தெரியுதுன்னா, சிருஷ்டி பண்றதுக்காகவும் வரத்தை கொடுக்கறதுக்காகவும் ருத்ரனானவன் அவருடைய லலாட்டத்திலிருந்து உண்டானார் அப்படின்னு இங்க தெரியுது. அப்படி பார்க்கறச்ச இந்த முன் வாக்கியத்துல தல்லலாட்டாத் சமுத்பூதா
சம்பு சிருஷ்டி நதூஷணம்னு இருக்கலாம் போல இருக்கு. சம்போகம் ஸ்தானத்துல, அதாவது சிருஷ்டஞ்ச ஜெகதாம் பூர்வம் சங்கரம் நீலலோகிதம் லலாட்டே அச்சிந்தைய. முதல்ல இப்படி இருக்க விஷ்ணுவுடைய நாபி பங்கஜம், அந்த நாபி பங்கஜத்துல பஞ்சவக்ர பிதாமகா 5 பக்கம் உள்ள பிரம்மா இருந்தார், அதுல உண்டானார். அந்த பிரம்மாவிடத்திலையும் சரி அந்த விஷ்ணுவிடத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்காரு சிவன். இன்னும் இவர் ஜகத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பிரம்மாவுடைய லலாட்டத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அது எப்படி வந்தார்னா, லலாட்டே அகிந்தயத் பிரம்மா லலாட்டே தோஷ்யதம் சிவம் தல்லலாட்டாத் சமுத்பூதா சம்பு சிருஷ்டி நிர்தோஷணம்னு இருக்கலாமோன்னு தோன்றது. சம்போகங்கிற ஸ்தானத்துல தான் பிரம்மாவானவர் மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணணும். அந்த சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு வேண்டிய சாமர்த்தியமும் அது யாராவது வரம் கொடுக்கறதுக்கு தேவைப்படுறது. அதனால அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய லலாட்டத்திலே சம்புவை தியானம் பண்ணிட்டார். உடனே அந்த சந்தோஷப்பட்டு அவருடைய லலாட்டத்திலேருந்து சம்பு பிறந்தார். இந்த பஞ்சபூதாத்மகம்னு அதை சொல்லிட்டு இந்த வேத சித்தாந்த பத்ததி, வேதத்துல சொல்லப்பட்ட சிருஷ்டி கிரமத்திலே சிருஷ்டியர்த்தம் வரதானார்த்தம் ருத்ரோபூ தல் லலாட்டய, அந்த பிரம்மாவுடைய லலாட்டத்தில் இருந்து இந்த ருத்ரனானவர் வந்தார். துவந்து பூதேஷு காரியார்த்தம் அவதாரேஷு ஜாயசே. இது எல்லாம் யாருக்கிட்ட சொல்றார்? மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்றார். நிருசிம்ஹம் பிரதி வீரபத்ர வாக்கியம். துவந்து, ஏ விஷ்ணு, நீ எதுக்கா நீ வரேன்னு கேட்டா, பூதேஷு காரியார்த்தம் அவதாரேஷு ஜாயசே. இந்த பூத்திங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஹிதத்துக்காக ஒரு காரியம் இருக்குங்கிறதுனாலே நீ அவதாரமாக பிறக்கிற. கிமேபிர் பகுதா லாபைஹி ஸ்ருதம் தேனைதி மத்வசஹ சாமகர்ப்பம் யசாசாஸ்திரம் யசாசாஸ்திர கடபிருஷ்டோதகம் யதா அம்சோ இருக்கும்னு நினைக்கிறேன். அம்சோஹி தேவதேவஸ்ய மகாபைரவ ரூபிண. அம்சஹ மாதிரி தெரியுது. அதாவது அம்சோதான் இருக்கு. அம்சோஹதம். ஆமா, அம்சோதான். கொஞ்சம் எழுத்து தெரியல. கிமேபிர் பகுதா ஆலாபைஹி, இதை விஸ்தாரப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ருதம் தேன தேனைதி மத்வசஹ, அதாவது ஸ்ருதம் தேன இதி இருக்குமா ஏதி இருக்குமான்னு தெரியல. சாமகர்ப்பம் யதா சாஸ்திரம் கடபிருஷ்டோதகம் யதா அம்சோஹ தேவதேவஸ்ய மகாபைரவ ரூபிணஹ. இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து சொல்றார். இப்ப நான் சொல்லக்கூடிய மத் வச்சக ஸ்ருணுங்கிற அர்த்தத்துல வச்சுக்கலாம், நிறைய சொல்ல வேண்டாம், சுருக்கமா இப்ப சொல்றேன். சாமகர்ப்பம் யதா சாஸ்திரம் அப்படின்னு இருக்கலாம். சாஸ்திரத்துல சொல்லப்படி சாமா அப்படிங்கிறது ஒரு சமத்வா, சாமங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடியதா வச்சுக்கலாம், சாரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்படியா சொல்றேன். கடபிருஷ்டோதகம் யதா அம்சோஹ தேவதேவஸ்ய மகாபைரவ ரூபிண. கடபிருஷ்டோதகம், கடத்திலே உள்ள இருக்கக்கூடிய ஜலமானது எப்படியோ அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அது எந்த அம்சத்துல? அம்சகாங்கிற அர்த்தத்திலேருந்து தெரியுது. கடத்திலே உள்ளே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜலமானது கடத்தினுடைய ஜலத்துக்கு ஒரு அம்சம் எப்படியோ அதே மாதிரி தேவதேவரான அந்த மகாபைரவ ரூபியான அந்த பரமேஸ்வரனுடைய அம்சம்தான் இது எல்லாமே. ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு, மகாவிஷ்ணுவையும் சரி பிரம்மாவிலையும் சரி அந்த சிவன் வியாபிச்சுட்டு இருக்காருங்கிறத ஒண்ணு சொன்னார். அப்படி இருக்கிறதுனாலே வஜ்ராசனிரிவ ஸ்தானு துவயிமன்யு பதிஷ்யதி. வஜ்ர அசனிஹி, வஜ்ராயுதம் ஒரு அசனி, அசனின்னா அசனியும் அது ஆயுதம் தான். வஜ்ராயுதமானது
ஸ்தானௌ த்வயி மன்னுஹு பதிஷ்யதி. வஜ்ராசனிரிவ ஸ்தானௌ த்வயி மன்னுஹ் பதிஷ்யதி. ஸ்தானங்கிறது ஒட்ட மாட்டேங்கிறது. ஸ்தானோகம் இருக்கலாமோ என்னவோ. ஸ்தானுன்னு ஈஸ்வரனை சொல்லலாம். ஈஸ்வரனுடைய மன்யுகும் அவருடைய கோபமானது ஒரு வஜ்ராயுதம் மாதிரி உன்னிடத்தில் விழும், அதனால மரியாதையாருன்னு சொல்றார். யாரை பார்த்து? நரசிம்மரை பார்த்து. ஸ்வசம்ஹிருதோ நியுக்தோஸ்மி வினயேன பலேனச்ச. அதாவது உன்னை சம்ஹாரம் பண்றதுக்காக சுவாமியால அனுப்பப்பட்டவன் நான் வினயமாகவும் பலமாகவும் ரெண்டும் சேர்த்து என்ன அனுப்பிச்சிருக்காராம் அப்படின்னு வீரபத்ரர் சொல்றார். தைத்தியவக்ஷோ விதாரியத்துவம் தத் சக்தி கலையா அன்விதः அகங்கார அவலேபாபியாம் அயுக்தம் கர்ஜசி ஈதிருஷம். அந்த ஹிரண்யகசிபு தானே, அந்த தைத்தியனுடைய வக்ஷஸ்தலத்தை விதாரணம் பண்ணி அதை நீ பழந்ததுனாலே எப்படி நீ விதாரணம் பண்ணினே? தத் சக்தி கலையான்விதா, அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சின்ன சக்தி அம்சம் அது உங்ககிட்ட இருக்கு. அந்த சக்தியை வச்சுட்டு அவருடைய ஹிருதயத்தை நீ பழந்த. ஆனா உனக்கு அகங்காரம் வந்துடுத்து, என்னுடைய சக்தியாக்கம் அப்படின்னு. அதனால இப்படி கர்ஜனை பண்ணிட்டு இருக்கே, நீ பண்றது சரியில்லை. அயுக்தம் கர்ஜசி திருஷம் உபகாரோபி அசாதூனாம் அபகாராய கேவலம். இது ஒரு சுபாஷிதம். அசாதுக்கள்லாம் உபகாரம் பண்ணாலும் அது அபகாரத்துல போய் முடியும்னு. நல்லவாழ் உபகாரம் பண்ணினா பரவாயில்ல, ஆனா துஷ்டர்கள் உபகாரம் பண்ணினாலும் அது எங்கேயாவது கொண்டு போய் அபகாரத்துல முடியும். அந்த மாதிரி இருக்கு. என் நிந்தசி மகேஷானம் துவாம் புனர் பகுமன்யசே. நீ மகேஸ்வரனையே நம்பி ஒரே நிந்த பண்றியே, தன்னை பெருசா அதை விட உசத்தியா காமிச்சுக்கிறியே. நத்வம் சிரஷ்டா ந சம்ஹர்த்தா ந ஸ்வதந்திரோசி குத்ருச்சித்து. நீ ஒன்னும் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உள்ளவனும் இல்லை, சம்ஹாரம் பண்ற சக்தியும் உனக்கு கிடையாது. நீ ஒரு சுதந்திரனும் இல்லை. குலால சக்கரவர்த்தி சக்தியா பிரேரித்தோசி பினாக்கினா. உனக்கு இப்பேற்பட்ட சக்தியெல்லாம் யாரு கொடுத்துருக்கான்னு சொன்னா அவராக்க பினாக்கி, அந்த பரமேஸ்வரன் கொடுத்த சக்தியை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே. குலால சக்கரவர்த்தின்னு திருஷ்டாந்தம் சொல்ற. குலாலுடைய சக்கரம் தானா சுத்தாது, இவன் சுத்தி விட்டா சுத்தும், தானா சுத்துற சக்தி கிடையாது. அதனால இவன் குலாலன் தன்னுடைய சக்தியை விட்டு அதை சுத்த வச்சிருக்கான். அதை போல பரமேஸ்வரனுடைய சக்தியை வச்சுட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே. அத்யாபி தவ பஷ்ய துவம் கபாலம் கூர்ம ரூபிணா சிவஹாரலதா மத்தியே க்ஷிப்தம் கஸ்மான் ந புத்தியதே. நீ இப்பவும் பார்க்கலாம், கூர்ம ரூபிணா, நீ கூர்ம ரூபமா இருக்கிற உன்னுடைய கபாலம் இருக்கே, அந்த கபாலமானது சிவன் கழுத்துல போட்டு இருக்கிற ஹாரத்துக்கு மத்தியில இருக்கு பாரு. க்ஷிப்தம் கஸ்மான் ந புத்தியதே. அந்த கபாலத்தை அவர் தாரணம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா உன்னை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த கபாலத்தை எடுத்து அவர் தாரணம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுது. உனக்கு ஞாபகம் வரணும். விஸ்மிருதம் கிம் ததம்சேன தம்ஷ்ட்ரோத்பாட்டன பீடனம் வராக விக்கிரஹே தே அத்ய ஸ்வாக்ரோஷா தாரகாரிணா. உனக்கு மறந்து போச்சா? உன்னுடைய பல்ல பிடுங்கினாரே தம்ஷ்ட்ரோத்பாடன பீடன். அப்ப எவ்வளவு சிரமப்பட்டேன். வராக விக்கிரகத்திலே, உன்னுடைய வராக அவதாரத்திலே உன்னுடைய பல்ல சுவாமி பிடுங்கினாரே, அப்ப பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போச்சா? ஸ்வாக்ரோஷா தாரகாரிணா தக்தா வித்தா திரிசூலாக்ரைஹி விஸ்வக்சேன சலாத் பவான். ஆஹா, வராக விக்கிரகே தேத்ய ஸ்வாக்ரோஷா தாரகாரிணா தக்தா. உன்னுடைய ஆக்ரோஷமானது தாரகாரியான தாரகாசுரனுக்கு சத்ருவான அவர் சுப்பிரமணியர், அவராலே உன்னுடைய ஆக்ரோஷம் தகிக்கப்பட்டது. திரிசூலத்தினுடைய அக்ரபாகத்தினாலே வித்தா விஸ்வக்சேனச்சலாத்பவான். நீ அந்த திரிசூலத்தினால அடி வாங்கினே,
தக்ஷயஜ்ஞே சிரச்சேதா மயாத்தே யஜ்ஞரூபிணா, யஜ்ஞரூபியான உன்னுடைய சிரசையே நான் அறுத்துட்டேன், சிரச்சேதமே பண்ணிட்டேன். அத்யாபி தவ புத்திரஸ்ய பிரம்மணः பஞ்சமம் சிரஹ வாராணசியாம் நகச்சின்னம் கபாலம் பஷ்ய வர்த்ததே. இன்னைக்கும் உன்னுடைய புத்திரனான பிரம்மாவுடைய 5வது சிரஸை நான் அறுத்து வாராணசியில போட்டிருக்கேன். அந்த கபாலம், பிரம்ம கபாலம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த கபாலம் பஷ்ய வர்த்ததே, அங்க இருக்கு பாரு அந்த பிரம்மாவுடைய கபாலமானது மண்டையோடு. புரா விஜித்ய சங்கிராமே ததீச்சா துவாம் மருத்கணைஹி சிரஹ் கண்டூய விசிறிஜத்து விஸ்மிருதம் தச்சக்கின் துவயா. எவ்வளவு தூரம் போறது, ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாராணசியாம் நகச்சின்னம் கபாலம் பஷ்ய வர்த்ததே பரியந்தம் வச்சுப்போம். இதுக்கப்புறம் உள்ள பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.